வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்துக்கு அப்புறம் அரசியல் களம் ஒவ்வொரு நாளுமே பரபரப்பா இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை அந்த விஷயம் மொத்தமாவே முடக்கி போட்டுட்டு விஜய் அடுத்து என்ன முடிவு எடுப்பார் அப்படிங்கிறது தான் முக்கிய கேள்வியா இருக்கு. இந்த மாதிரி எல்லா விஷயத்தை பத்தியும் நம்முடைய விரிவா பேச வந்திருக்கிறார் முன்னாள் எம்பி KC பழனிசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தமிழ்நாடு அரசியல ஒரு புரட்டி போட்டுட்டு அப்படின்னு சொல்லலாம். விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜகன்னு அறிவிச்சாரு. அதுக்கப்புறம் அதிமுக கூடயும் கூட்டணி இல்லை அப்படின்ட்டு அவருடைய நிலைப்பாட தெளிவா விளக்கிட்டாரு. ஆனா இந்த கூட்ட நெரிசல் விவகாரம் அவருக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குதா? இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா அந்த கரூர் ஏற்பட்ட அந்த ஸ்டாம்பேட், அந்த கூட்ட நெரிசல்ல 41 பேர் மரணம் என்பது தமிழ்நாடு அரசியல்ல ஒரு அரசியல் களத்தை புரட்டி போட்டிருக்கு. இப்ப நம்ம இந்த இன்டர்வியூ பேசிட்டு இருக்கிற நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமிக்கு பதில் சொல்லிட்டு இருக்கார். அதுல வேலு தற்பொழுதைய அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, காவல்துறையினர் நாங்க விஜயோட வேனை ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த ஒரு மருத்துவமனைக்கு அருகிலேயே நிறுத்தி பிரச்சாரம் செய்ய சொன்னோம். எஸ்பி சொன்னாரு, ஆனா இவங்க கேட்கல. அவங்க வேன் தொடர்ந்து முன்னேறி கூட்டத்துக்குள்ள போச்சு அப்படிங்கிறாங்க. இது அரசாங்கத்தினுடைய பொறுப்பற்ற பதில். அப்ப இவங்க அந்த எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். நீங்க சாதாரணமா ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்குள்ளேயோ ஒரு ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ்குள்ளேயோ போறீங்க, அங்க இருக்கிற செக்யூரிட்டி சார் வண்டி இங்க பார்க் பண்ணுங்கன்னு சொல்றோம். நீங்க மீறி வண்டி எடுத்தீங்கன்னா அவன் விடமாட்டான், ஸ்டாப் பண்ணிடுவான். இவர் ஒரு மாவட்ட காவல்துறை அதிகாரி. விஜய் வாகனத்தை இந்த இடத்துல நிறுத்தி நீங்க பேசணும் அப்படின்னா எஸ்பி ஷுட் ஆர்டர். அதுக்கு மேல போனா போலீஸ் விட்டு ஸ்டாப் பண்ண சொல்லணும். சார், அவ்வளவு மக்கள் கூடி இருக்கிற இடத்துல எவ்வளவு மக்கள் கூடினாலும் அது இன்னும் தானே ஒரு பெரிய ஸ்டாம்பீடுக்கான வாய்ப்பை. ஸ்டாம்பீடுங்கிறது இல்லை, இது விஜய்க்கு தானே சொல்றாங்க. சார் இதுக்கு மேல முன்னேறினீங்கன்னா நாங்க அனுமதிக்க மாட்டோம், நாங்க அனுமதிக்க மாட்டோம், உன்ன போக கூடாது, உங்க மேல கைது நடவடிக்கை எடுப்போம். இல்ல, அந்த இடத்துல அவர் வரும்போதே இவ்வளவு பெரிய கூட்ட நெரிசல், ஒரு அலைப்பாய்தல் நடக்குது. அவர் அந்த மாதிரி கைது பண்றதோ இல்ல வாகனத்தை தடுத்தா கூட கொஞ்சம் தானே அதை கைது அப்பவே கைது பண்ணணுங்கிறது இல்ல. ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருக்கலாம்ல, இந்த இடத்தை தாண்டி போக கூடாது, திஸ் இஸ் அவர் ஆர்டர் அப்படின்னு சொல்லி போடலாம்ல. எஸ்பிக்கு லா அண்ட் ஆர்டர்ல அவங்க அந்த கலெக்டருக்கு கலெக்டர் இஸ் த மேஜிஸ்ட்ரேட், ஜுடிஷியல் பவர் சொல்லுவாங்க. இந்த இடத்தை தாண்டி நீங்க நகரக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருந்தா அந்த நகர்ந்ததுக்கு அவங்க மேல வழக்கு போடலாம். இன்னைக்கு விஜய் தான் பாருங்க, நாங்க மேஜிஸ்ட்ரேட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆர்டர் போட்டு அவர் கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு வாட்ஸ்அப்ல, அல்லது ஒரு லெட்டரா அடிச்சு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம் நகரக்கூடாதுன்னு சொல்லி. அதை தாண்டி அந்த எல்லையை தாண்டி அவங்க வந்துட்டாங்க. அதனாலதான் இப்ப இந்த 41 பேர் மரணித்ததற்கு அவங்க மேல கொலை வழக்காக நெக்லிஜென்ஸ் நாங்க பதிவு செய்யறோம்னு சொல்லலாம். இது சும்மா எஸ்பி சொன்னாருங்க, ஆனா அவர் கேட்கல. அது ஒரு பொறுப்பற்ற பதில். நீங்க இப்போ காவல்துறை தரப்பதான் முக்கியமா குற்றம் சாட்டுறீங்க. ஆனா திமுக சார்புல விஜய குற்றம் சாட்டு. அதனாலதான் நான் சொல்றேன், அரசியல் அதிமுகவும் சரி பாஜகவும் சரி இப்போ உங்களுடைய நிலைப்பாட்டுல விஜய தான் டிஃபெண்ட் பண்றாங்க. அரசியல் களம் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஆளுங்கட்சி விஜய குற்றம் சாட்டுறாங்க, எல்லா எதிர்கட்சிகளும் விஜயை ஆதரிக்கிறாங்க. ஆனா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி ஒரு இடத்துல தன்னுடைய நிலையை தவற விடுகிறார். திமுகவுக்கு மாற்று, திமுகவுக்கு எதிர்கட்சி அதிமுக. ஆனா எல்லோரும் சேர்ந்து விஜய்க்கு முட்டு கொடுக்கிற பொழுது திமுகவுக்கு மாற்று விஜய். ஏன்னா பாஜக அதை செய்யலாம், அவங்கள்ட்ட வாக்கு வங்கி கிடையாது, அதனால அவங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை. ஆனா அதிமுகவில் இருந்து விஜய்க்கு முட்டு கொடுத்து நிறுத்தில என்ன ஆயிடும்? அந்த மாற்று சக்தியாக விஜயை முன்னிறுத்துறாங்க. அது அதிமுகவுக்கு ஆபத்து. இப்ப நீங்க கேட்டது, விஜய் முன்னாடி இருக்கிறது இப்ப 3 ஆப்ஷன். ஒன்று அவர் தனித்து களமிறங்கலாம், அல்லது அதிமுகவோடு கூட்டணி அமைக்கலாம், அல்லது என்டிஏ கூட்டணியில அவர் இணையலாம்.
இப்போ என்டிஏ கூட்டணியில வந்து அவர் இணைஞ்சா அவர் கொள்கை எதிரியா பாஜகவை ஆல்ரெடி சொல்லிட்டாரு. இப்போ கொள்கை ஒரு நெருக்கடியான சூழல்ல கொள்கை எதிரிட்ட போய் சரண்டர் ஆனா மக்கள் வந்து விஜய் எப்படி தலைவரா ஏத்துப்பாங்க? அவரோட ஒரு தலைவர் இமேஜே ஸ்பாயில் ஆயிடும்ல அது. இல்ல அதை விட கொள்கை ரீதி அரசியல்ல வந்து கோட்பாடு கொள்கை இது மாதிரிலாம் பெருசா வந்து இப்ப இதே திமுக, அதாவது சித்தாந்த ரீதியாக அரசியல் செய்கிற திமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. பண்டாரம் பரதேசி இந்த வார்த்தைகள் கலைஞர் பயன்படுத்தினது பாஜகவுக்கு எதிராக. அப்படி சொன்ன கலைஞர் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறார். பிரச்சனை அது இல்ல. இவர் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தால் இன்றைய தேதிக்கு திமுக பலம் பெற்றும். ஏன்னா பாஜகவையும் எதிர்த்து திமுகவையும் எதிர்க்கிற பொழுது ஒரு திமுகவுக்கு ஒரு மாற்று சக்தியாக விஜய் பார்க்கப்படுகிறார். அப்ப அண்ணா திமுக அந்த இடத்துல பலகீனம் அடையும். அண்ணா திமுகவினுடைய அந்த எதிர்கட்சி திமுகவுக்கு மாற்று என்கிற நிலையை விஜய் பெறுவதற்கு முயற்சி செய்யலாம். இப்ப விஜய் ஆதரிக்கிறவங்க யாரு? மைனாரிட்டி. ஏன் ஆதரிக்கிறாங்க? அவர் பாஜகவுக்கு எதிராக இருக்காருன்னு. இல்லைன்னா விஜய் இல்லைன்னா அந்த ஓட்டு யாருக்கு போகும்? திமுகவுக்கு போகும். அப்ப விஜய் பாஜகவோட சேர்ந்தாருன்னா என்ன ஆகும்? அந்த மைனாரிட்டி ஓட்டெல்லாம் திமுகவுக்கு போயிடும். அப்ப திமுக பலம் பெறும். என்ன சொல்ல போனா பல பேர் சொல்றாங்க என்டிஏ கூட்டணியில விஜய் சேர்ந்தா ஸ்வீப் பெரிய வெற்றி கிடைக்கும் என்று. அல்ல, விஜயும் அண்ணா திமுகவும் சேர்ந்து நின்னாங்கன்னா அது பலமா இருக்கும். அல்லது விஜய் தனித்து நின்றால் கூட அது பலமா இருக்கும். ஆனா பாஜகவோட விஜய் சேர்ந்துட்டா திமுக பலம் பெற்றும். ஏன்னா தமிழ்நாட்டுல பாஜக எதிர்ப்பு நிலை மிக அதிகமா இருக்கு. மைனாரிட்டிஸ் 18% மேல இருக்கிறாங்க. சித்தாந்த ரீதியாக பாஜக என்பது ஒரு மதவாத கட்சி என்று அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிறைய இருக்கிறாங்க. இப்ப விஜய் தனிச்சு நிற்கிற பொழுது பாஜகவை எதிர்க்கிற ஓட்டும் விஜய்க்கு வரும், திமுகவை எதிர்க்கிற ஓட்டும் விஜய்க்கு வரும். விஜய் பாஜகவோட சேர்ந்துட்டாருன்னா திமுகவை எதிர்க்கிற ஓட்டு மட்டும்தான் விஜய்க்கு வரும் அல்லது இந்த கூட்டணிக்கு வரும். அந்த இடத்துல வந்து விஜய்க்கு பலகீனம். நீங்க சொன்னீங்க அதிமுகவும் விஜயும் கூட்டணி வச்சா ஒரு பவரா கிரியேட் ஆகும் அப்படிங்கிறீங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்போ பாஜகவை கலட்டி விட்டுட்டு அதிமுக வந்து விஜய் நோக்கி வருமா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது நல்ல கூட்டணியா இருக்கும். அதிமுக பாஜக நேத்து கூட நான் என்னோட சமூக வலைதளங்கள்ல ஒரு பதிவிட்டு இருந்தேன். பாஜக இல்லாம விஜயும் அதிமுகவும் சேர்ந்தால் 200 சீட்டுக்கு மேல வெற்றி பெறலாம். ஏன்னா திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, திமுகவுக்கு மாற்று சக்தியாக பார்க்கப்படுகிற அதிமுக, புதிதாக திமுகவுக்கும் பாஜகவுக்கும் எதிராக அவதாரம் எடுக்கிற விஜய் இணைந்து பயணிக்கிற பொழுது நெகட்டிவ் போலரைசேஷன் எதுவும் இருக்காது. எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கிற அந்த கடந்த கால குற்றச்சாட்டுகள் கூட அடிபட்டு போயிடும். அப்ப பாஜக எதிர்ப்பு ஓட்டும் திமுக எதிர்ப்பு ஓட்டும் கிடைக்கிற பொழுது அதிமுகவினுடைய அந்த அமைப்பு பலம், அதாவது அந்த ஸ்ட்ரக்சர், பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர், கிராஸ் ரூட் ஸ்ட்ரக்சர், போலிங் பூத்தை கையாளுகிற விதம், அரசியல் அனுபவசாலிகள் இருக்கிற இடம், அப்புறம் திமுக ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுத்தா எடப்பாடி பழனிசாமி கொடுக்குற அளவுக்கு காசு வச்சிருக்காரு, அவரும் கொடுத்துருவாரு. இல்ல, இப்போ நீங்க சொன்னதுல 2 விஷயம் அதுல ப்ராப்ளமா எனக்கு தோணுது. ஒண்ணு வந்து பாஜக கூட இப்போ வர கூட்டணியில இருந்துட்டு சடனா அவங்கள விட்டு வெளியே வந்தா எடப்பாடியோட நிலைப்பாடு மேல மக்களுக்கோ இல்ல கட்சியினருக்கோ ஒரு கொஸ்டின் வரும். இன்னொன்னு தமிழ்நாட்டுல திமுக ஆளுங்கட்சியா இருக்கு, மத்தியில பாஜக ஆளுங்கட்சியா இருக்கு. 2 ஆளுங்கட்சியை எதிர்த்து இவங்க 2 பேரும் ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணிட முடியுமா? அதுக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும்? எடப்பாடி பழனிசாமி பாஜக விட்டு வெளியே வந்து எல்லாம் சந்தோஷப்படுவாங்க, யாரும் வருத்தப்பட மாட்டாங்க. ஒன்று. 2வது, மத்தியில ஆளுங்கட்சி அப்படிங்கிறது வந்து தேர்தல் காலங்கள்ல அந்த ஆளுங்கட்சி எதுவும் செஞ்சிட முடியாது. இதற்கு முன்பே சென்ற நாடாளுமன்ற தேர்தல் போது பாஜக கூட்டணி வேண்டாம் என்று சொல்லித்தானே எடப்பாடி பழனிசாமி தனித்து களம் கண்டார். அதனால அது பெரிய அளவுல பாதிக்காது. இந்த 3 நீங்க சொன்ன அந்த 3 வாய்ப்புகள் இருக்கு பாருங்க. விஜய் தனியா நிக்கிறது, விஜய் என்டிஏல சேர்ந்து நிற்கிறது, அதிமுக விஜய் மட்டும் சேர்த்து நிக்கிறது. ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஆப்ஷன் அதிமுகவும் விஜயும் சேர்ந்து நிற்பது. ஏன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பிரியாது, பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள்
திமுகவுக்கு போகாது. சரி, இப்போ விஜய்க்கு என்ன கட்டாயம் இருக்கு? இப்போ வந்து எடப்பாடியை வந்து முதல்வர் கேண்டிடேட்டா ஏற்றி இவர் சைட் லைனா போறதுக்கு விஜய்க்கு என்ன தேவை இருக்கு? அப்போ மறுபடியும் வந்து ஏடிஎம்கேக்கு உயிர் கொடுக்குற மாதிரி தானே விஜய்க்கு ஆகும். அவருக்கான நிச்சயமா அந்த இடம் வந்து ஸ்பாயில் ஆகும்ல. இல்ல, அது மட்டும் இல்ல, தேர்தல் முடிஞ்ச உடனே விஜய் கூட இருக்கிற ஆட்களை கொஞ்சம் சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி எடப்பாடி பழனிசாமி அந்த ஆட்சியை தக்க வச்சுக்குவாரு. அப்புறம் விஜய் எப்படி இப்ப சசிகலாவையே காலி பண்ண ஆள் ஆச்சுல்ல, அவரு என்ன சாதாரண, அதே மாதிரி விஜய் வந்து காலி பண்ணிடுவாரு. தம்பி நீங்க படத்துல நடிங்க, ஒவ்வொரு படத்துக்கு 500 கோடி போட்டு நானே மூலதனம் போட்டு படம் எடுத்துறேன், வருஷத்துக்கு 4 படம் நடிங்க, நடிச்சீங்கன்னா உங்களுக்கு 2000 கோடி வரும், அதுல உங்களுக்கு ஒரு 1000 கோடி 2000 கோடி உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும், நீங்க அதை பாருங்க, இந்த அரசியல் அது இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், தேர்தலும் போது மட்டும் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிடுங்க என்று அவர் அந்த ரிஸ்க் இருக்கு. அப்போ அதற்கு விஜய் ஸ்மார்ட்டா டீல் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஆனால் அது ரொம்ப கஷ்டம். அப்ப பாத்தீங்கன்னா விஜய் அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமியினுடைய எதிர்ப்பாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதாவது அதிமுகல பாஜக எதிர்ப்பாளர்கள், திமுக எதிர்ப்பாளர்கள், இது இல்லாம எடப்பாடி எதிர்ப்பாளர்களை ஒரு அணியா கட்டமைச்சு அவங்களோட கூட்டணி சேர்ந்து விஜய் தேர்தலை சந்தித்தால் 200 சீட்டு வராம போலாம், ஆனா 150 சீட்ல ஜெயிக்கலாம். 150 சீட்ல ஜெயிச்சு விஜய் முதலமைச்சர் என்கிற நிலையை வந்து பெறலாம். இல்ல இப்ப நீங்க சொல்றதுன்னா இப்ப டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அல்லது நீங்க டிடிவி தினகரனோ ஓபிஎஸோ நோகாம நோம்பி கும்பிடத்தான் பார்ப்பாங்க. அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒன்னா பாஜக கூட போவாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கலைன்னா அந்த என்டிஏல சேர்றதுக்கு அவங்க திமுகவோட போட்டு ஒரு 2 சீட்டு 5 சீட்டு வாங்கி அவங்க சட்டமன்றத்துக்குள்ள போற வழியை தான் பார்ப்பாங்க. அவங்க இதுக்கு வந்து வரமாட்டாங்க. நீங்க அவங்கள விட்டுருங்க, அது வந்து சாதிய முத்திரை வந்துடும். தினகரனோ ஓபிஎஸோ செய்யறது வந்து அரசியல் இல்லை, அவங்க கிட்டத்தட்ட அந்த சாதிய அரசியல் தான் பண்றாங்க. அது விஜய்க்கு வந்து ஒரு சாதிக்கு அப்பாற்பட்ட மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சிங்கிற அந்த முகத்துறையை கிழிச்சிரும். பட் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அதெல்லாம் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு, அதாவது எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டவர்கள், எம்ஜிஆரால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள், வளர்க்கப்பட்டவர்கள், பிஜேபி எதிர்ப்பாளர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு சரியாக, அதாவது கருத்து வேறுபாடு இருக்கக்கூடியவர்கள், இதை ஒருங்கிணைத்து ஒரு மாற்று சக்தியை கட்டமைச்சா விஜயும் அவர்களும் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிற பொழுது நேரடியா அதிமுக கூட சேர்ந்த 200 சீட் வரலாம். ஆனா வந்தாலும் அது ஆபத்து. ஏன்னா முதலமைச்சர் எடப்பாடி அதுக்கு பின்னால விஜய் அரசியல்ல இருந்தே அவர் காலி பண்ணிடுவார். முடிஞ்ச விஜய் கட்சியில பொதுக்குழுவை கூப்பிட்டு விஜய கட்சி விட்டு நீக்கி விடுவார். அதை செய்யறதுக்கு எல்லா சூட்சமங்களும் தெரிஞ்சவர். ஆனா அதை விட சேஃப் வந்து இதுதான். நீங்க எடப்பாடி 150 சீட் வந்துரும். அதுல எடப்பாடி எதிர்ப்பாளர்கள்னு சொல்றீங்க, மேபி அவங்க வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டா தானே இருக்காங்க. அது ஆர்கனைஸ் ஆயிடும். அது அப்படி ஏதோ ஒரு தேர்தல் வர்ற நேரத்துல அது ஆர்கனைஸ் ஆயிடும். அது வேலை நடந்து ஆல்ரெடி விஜய் கட்சிக்கு இருக்க பிரச்சனையே ஒரு கட்சி கட்டமைப்பு இல்லாததுதான். இப்ப இந்த மாதிரியான நெருக்கடியை கூட எப்படி சமாளிக்கன்னு தெரியாம அன்ஆர்கனைஸ்டா இருக்கிற எடப்பாடி எதிர்ப்பாளர்கள், அதிமுகவில் இருக்கிற பாஜக எதிர்ப்பாளர்கள், திமுக எதிர்ப்பாளர்கள். ஏன்னா திமுக எதிர்ப்பாளர்கள்னா அப்ப எடப்பாடி பழனிசாமி திமுகவை எதிர்க்கலையா அப்படின்னா, நேற்று கூட பாருங்க நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் ஒரு உத்தரவு போட்டிருப்பார். வேலுமணிக்கு எதிரான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்திருக்கும். இந்த அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல. அவர் அதை சொல்லியிருப்பாரு. நீங்க இந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மூலமா, முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக ஏதாவது வழக்கு வந்தா ஆம வேகத்துல போகுது. இதே ஒரு சாதாரணப்பட்டவங்க மேல வந்தா என்ன வந்தே மாதரம், அந்த வந்தே பாரத் அந்த வேகத்துல போகுதுன்னு சொல்லியிருப்பார். ஏன் இதை சொல்றேன்னா, இதே ஸ்டாலின் தான் சென்ற தேர்தல்ல முழங்கினாரு, 90 நாளில் இவர்கள் சிறை செல்வார்கள், தனி நீதிமன்றம் அமைப்பேன், இவர்களை தண்டிப்பேன், ஆளுநர்கிட்ட வந்து நாங்க மனு கொடுத்திருக்கிறோம், ஊழல் குற்றச்சாட்டு கொடுத்திருக்கிறோம், ஆதாரத்தை திரட்டி கொடுத்திருக்கிறோம்னு சொன்னாரு. அந்த ஆதாரம் எல்லாம் போலியா? ஏன் இந்த 4.5 வருஷத்துல ஸ்டாலின் அந்த நடவடிக்கை எடுக்கல? ஏன் எடுக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? அவங்களுக்குள்ள இருக்கிற மறைமுக ஒப்பந்தம். அப்ப அதனாலதான் சொல்றேன். அப்ப எடப்பாடி பழனிசாமியும் சரி, அவரோடு இருக்கிற அமைச்சர்களும் சரி, திமுக எதிர்ப்பாளர்களாக வேஷம் போடுறாங்களே ஒழிய
வேஷம் இப்ப நேத்து கூட துரைமுருகனை போய் பார்த்து எடப்பாடி பழனிசாமி நலம் விசாரித்திருப்பார். ஆனா சாதாரண அதிமுக தொண்டன் துரைமுருகன் எப்படி பார்ப்பான்னா, துச்சாதனன் துரைமுருகன் ஜெயலலிதா அம்மாவுடைய அந்த சேலையை சட்டமன்றத்துல இதெல்லாம் ஒரு அரசியல் மாண்பு தானே. ஆக்சுவலி விஜய் வந்து திமுகவும் பாஜகவும் திமுகவுக்கும் இந்த அரசியல் மாண்பு இதெல்லாம் வந்து கிடையாது. அவன் லெப்ட்னா இது ரைட், அப்படித்தான் வந்து நிக்கணும். இதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனாலதான் உண்மையான திமுக எதிர்ப்பாளர்கள் இது மாதிரி அண்டர்ஹேண்ட் டீலிங், அதாவது ஊழல் குற்றச்சாட்டுகள்ல திமுக தயவை நாடி எங்கிட்ட இருந்தது, அதாவது எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்த அதே கான்ட்ராக்டர் தான் இன்னைக்கு ஸ்டாலின் கிட்ட வேலை செய்யறாங்க. அந்த பர்சன்டேஜ்ல 2 பேர்த்துக்கும் பங்கு உண்டு. அப்ப அதை மக்கள் நம்ப இதெல்லாம் அதனாலதான் சொல்றேன், அந்த உண்மையான எம்ஜிஆர் கால திமுகவை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்கள், கொள்கை ரீதியாக பாஜகவை எதிர்க்கக்கூடியவர்கள், உட்கட்சி அரசியல்ல எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கக்கூடியவர்கள் இன்றைய தேதிக்கு ஒரு அன்ஆர்கனைஸ்டா ஒரு கட்டமைப்பு வெளியில தோன்றாவிட்டாலும் தெரியாவிட்டாலும் உள்ளுக்குள்ள அது நடந்துகிட்டு இருக்குது. அந்த கட்டமைப்பு அவர்கள் அனுபவசாலிகள். அவர்கள் விஜயோடு கைகோர்த்து பயணிக்கிற பொழுது நேரடியாக அதிமுகவோடு போட்டி போட்டா 200 சீட்டு வரலாம். இப்படி வரும்போது 150 சீட்டு வரலாம். ஆனா இது சேஃப். ஓகே, நீங்க விஜய்க்கு எதிர்காலத்துல ஆபத்து வந்து இல்ல. இது வந்து விஜய் எதிர்காலத்துக்கு நல்லது ஒரு விஷயத்த முன் வைக்கிறீங்க. ஆனா இன்னொரு பக்கம் வந்து உச்சநீதிமன்றம் கேஸ வந்து சிபிஐ விசாரிக்கலாம்னு சொல்லிட்டீங்க. சிபிஐ விசாரணைக்கு போனோடனே எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இனிமேல் விஜயோட குடுமி அமித்ஷா கையில இருக்கு, விஜயால தன்னிச்சையா எந்த முடிவும் எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? பாஜக குறைஞ்சது வர்ற நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் இந்த விஷயத்துல எந்த முன்னேற்றமும் இருக்காது. இதற்கு முன்பு இந்த சமூக வலைதளத்துல எல்லாம் ஒரு பட்டியல் வரும், இந்தந்த கேஸ் எல்லாம் சிபிஐ விசாரணைக்கு போச்சு, இதுவரைக்கும் எந்த முன்னேற்றமும் இல்லை என்று. பாஜக இதை எப்படி பார்ப்பாங்கன்னா, அவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனா என்ன, விஜய் முதலமைச்சர் ஆனா என்ன, அவங்களுக்கு அது முக்கியம் கிடையாது. அதனால இப்ப ஆதவர்ஜுனாவே சொல்லியிருப்பார்ல, அதாவது இந்த விசாரணையை தடுத்துட்டோம், மாநில அரசாங்கம் செய்யக்கூடிய விசாரணையை தடுத்துட்டோம், இனி இது வந்து கோல்டு ஸ்டோரேஜுக்கு போயிடுச்சு, இது நீ விசாரணை தீவிரம் அடைந்து வருவதற்கு. ஏன்னா உச்ச நீதிமன்றத்துல ஒரு வாரத்தை பாருங்களேன், மாதாந்திர அறிக்கை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனை மாசத்துக்கு, எத்தனை வருஷத்துக்கு நடக்கும்? குறைஞ்சது 4-5 வருஷத்துக்கு நடந்தாதான், குறைஞ்சது 2-3 வருஷத்துக்காவது இன்வெஸ்டிகேஷன் நடந்தாதான் மாதாந்திர அறிக்கை. அப்ப உச்ச நீதிமன்றமே அந்த மாதாந்திர அறிக்கைன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால அது வந்து இன்றைய தேதிக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அப்ப விஜய் வந்து தனிச்சு போட்டியிடறதுக்கு பிஜேபி அனுமதிச்சிருமா? இதை வச்சு நெருக்கடி எதுவும் கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். பிஜேபி ஒன்னும் அனுமதி தேவையில்லை. இல்ல, அனுமதி விஜய்க்கு தைரியம் இருந்தா அனுமதி தேவை. தைரியம் இருக்கா அப்படின்னு விஜய் இன்னும் மனதளவுல அடிமையாகாம இருந்தாருன்னா, இருக்காரு நீங்க பாக்குறீங்களா? இந்த விஷயம் ஒரு அரசியல்வாதியாக இருக்க வேண்டும் என்றால் இருக்கணும். நீங்கள் அரசியலில் நீடித்து நிற்க வேண்டும், ஒரு நல்ல அரசியல்வாதியாக பரிணமிக்க வேண்டும் என்றால் அந்த துணிச்சல் உங்களுக்கு இருக்கணும். அப்படி துணிச்சல் இல்லைன்னா தென் யூ ஆர் அன்ஃபிட். ஓகே, இப்போ கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துல இவ்வளவு பெரிய உயிரிழப்பு நடந்ததே கிடையாது. இப்போ தேவைக்க மாதிரி புது கட்சிக்கு இது ஒரு பெரிய சிக்கல் தான். ஆனா கூட அதை வந்து அவங்க ஒரு நேரடியா ஃபேஸ் பண்ணாம இப்படி எல்லாரும் தலைமறைவான ஒரு விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? அது தவறுதான். அவர்கள் மக்களை சந்திச்சிருக்கணும். அதுக்கு அவங்க சொல்ற 2ஆம் கட்ட தலைவர்களாவது, அதுக்கு அவங்க சொல்ற பதில் ஒரு முரணான பதில். கரூர் எஸ்பி தான் எங்களை வந்து இந்த இடத்த விட்டு நீங்க இந்த இடத்துல இருக்காதீங்க, நீங்க போயிடுங்க என்று அனுப்பி வைத்தார். அவர் அனுப்பிச்சதுனாலதான் நாங்க போனோம், அவர் அனுப்பாம இருந்தா நாங்க அங்கேயே இருந்திருப்போங்கிறாங்க. இப்ப முதல் கேள்விக்கு வாங்க. அந்த எஸ்பி உங்களுக்கு என்ன சொன்னாரு? வேனை வந்து நீங்க இந்த இடத்துல இந்த ஆஸ்பத்திரிக்கு முன்னாடியே நிறுத்தி பேசுங்கன்னு சொன்னார்ல பஸ்ஸ. அப்ப அது மட்டும் நீங்க ஏன் கேட்கல? எஸ்பி சொல்றத கேட்கறதுனா நீங்க கூட்டத்துக்கு வரும்பொழுது அந்த மருத்துவமனை கிட்ட நின்று பேசுங்கன்னு சொன்னார்ல, அதை கேட்டிருக்கணும். அங்கேயே என் கூட்டம் எனக்கு நடத்திக்கு தெரியும், நீ யாரு சொல்றதுக்கு, நான் கேட்க மாட்டேன்னா எஸ்பி போங்கன்னு வழி அனுப்பிச்சார் இல்லையா? அதையும் நான் கேட்க மாட்டேன். நான் என் மக்கள், என் தொண்டன் என்னை பார்க்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கான், அவங்களுக்கு உடனே மருத்துவ வசதி கொடுக்கணும்,
காவல்துறை தவறு செய்து விட்டது, இந்த அரசாங்கம் வேண்டுமென்றே கலவரத்தை தூண்டி விட்டது, கைக்கூலிகள் கூட்டத்துல பூந்து இப்படி ஒரு கலவரத்தை உண்டாக்கிட்டாங்க, செந்தில் பாலாஜியை கைது செய், இந்த கலவரத்தை உண்டாக்குனவர்களை கைது செய், உரிய மருத்துவ சிகிச்சை கொடுங்க, இதுக்கு இந்த அரசாங்கம் தான் காரணம் என்று அங்கேயே நீங்க ரோட்ல உட்கார்ந்து இருக்கணும். அதுதான் அரசியல்வாதி. ஆனா எஸ்பி போக சொன்னாருங்க, நான் போயிட்டோம். அப்ப நீ அந்த எஸ்பி சொன்னார்ல மருத்துவமனை கிட்ட நிப்பாட்டுங்க, அங்கேயே நிப்பாட்டல. அதான் அவர் ஒரு பக்குவமற்ற தலைவரா தான் இன்னமும் இருக்காரு. வரல. அந்த பக்குவத்தை அவர் குறைஞ்சபட்ச எதிர்காலத்திலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, இப்போ நம்ம வந்து பிஜேபி தாவேக கூட்டணி இல்ல என்டிஏ கூட்டணியில தாவேக போறதை பத்தியே பேசணும். ஆனா இன்னொரு பக்கம் வந்து ராகுல் காந்தி விஜய்க்கு நேரடியாவே போன் பண்ணி பேசியிருக்காரு. காங்கிரஸ் தலைவர்கள் யாரும் வந்து விஜய் இது வரைக்கும் குற்றம் சாட்டல இந்த விஷயத்துல. அவங்க ஒரு மாதிரி சாஃப்ட் ஹேண்ட் எடுக்கிறாங்க. காங்கிரஸ் தாவேக கூட்டணிக்கான ஒரு பாசிபிள் இருக்குன்னு ஒரு விமர்சனங்கள் இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கலாம், விஜயினுடைய விருப்பமா இருக்கலாம். காங்கிரஸுக்கு வந்து அகில இந்திய அரசியல் முக்கியம். தமிழ்நாட்டில் அவங்க வந்து ஒரு கூட்டணி மந்திரி சபையில் விஜயோட சேருவதை விட தமிழகத்தில் ஒரு 15-20 சீட்டுக்கு பதிலாக 40-50 சீட்டு வரணும் என்பதை விட நாடாளுமன்றத்தில் வென்று, தேர்தலில் வென்று மத்தியில் ஆட்சி அமைக்கிறதா அவங்களுக்கு வந்து முக்கியம். அப்ப நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைய தேதிக்கு இந்தியா கூட்டணியில ஒரு முக்கியமான அங்கமாக ஸ்டாலின் இருக்கிறார். அதாவது காங்கிரஸோட இந்திய அளவில் இருக்கிற மற்ற மாநில கட்சிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட ஸ்டாலின் வந்து ஒரு நல்ல உறவுல இருக்கிறார். அப்ப தமிழ்நாட்டுல நீங்க ஸ்டாலின் இருந்து பிரிஞ்சு காங்கிரஸ் விஜயோட கூட்டணி வச்சுட்டாங்கன்னா ஸ்டாலின் ஒரு 3வது அணியை அகில இந்திய அளவுல கட்டமைச்சிருவார். அப்ப அது காங்கிரஸுக்கு பலகீனமா வரும். அப்ப வர்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு ஒருவேளை பிஜேபிக்கு மாற்று அரசியல்னா இந்த 3வது அணியிலிருந்து வரக்கூடிய பிரதம அமைச்சரை காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கிற நிலைக்கு போயிடும். அதனால அவங்க அதை விரும்ப மாட்டாங்க. காங்கிரஸ்க்கு வந்து கண்டிப்பா விஜய வந்து ஆப்ஷனா இருக்காது. அதாவது விஜய விரும்பலாம், நட்பு வச்சுப்பாங்க. கூட்டணிக்கு 2029 வரை சாத்தியம் இல்லை. இப்போதைக்கு அப்ப திமுக கூட்டணி வலுவாதான் இருக்கும். இப்ப திமுக கூட்டணி எந்த அளவு பவரா இருக்கு, அடுத்து ஆட்சியை ரீடைன் பண்ணி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது வந்து இந்த விஜய் இந்த கூட்டணி வந்து எப்படி அமையுது என்பதை பொறுத்து தான் நம்ம வந்து சொல்ல முடியும். இப்ப அதிமுக தேவைக்க கூட்டணி அமைஞ்சா அதுதான் கண்டிப்பா ஸ்வீப் வரும். ஆனா அது விஜய்க்கு வந்து ஆபத்து, நீண்ட காலத்துக்கு ஆபத்து. ஓகே சார், விஜய் அரசியல் பற்றியும் தமிழ்நாடு அரசியல் சூழல் பற்றியும் விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி.